படித்ததில் பிடித்ததை விட இன்னைக்கு கேட்டதில் ரொம்ப பிடிச்சது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களே கேளுங்க. ராமாயணத்தை பார்த்தீங்க அப்படிங்கன்னா ரெண்டே வரியில் சொல்லலாம். அண்ணன் தம்பி உறவுகள் எப்படி ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ராமாயணம். அப்போ அந்த மாதிரி பெரியவங்களோட பேச்சை மதிச்சு நடந்தால் தான் ராமாயண காலங்கிறது மக்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. மகாபாரதம்ங்கிறது அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கக்கூடாது, பேராசைப்பட்டா குடும்ப உறவுகள் எப்படி சிதைஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் மகாபாரதம். அதனால் மக்களுக்கு இதை நான் சொல்ல, இதை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ராமாயணங்கிறது காவியம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அண்ணன் தம்பி ஒரு ராமலட்சுமணன் நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ மக்கள் எல்லாத பார்வை பண்ணாங்க, படித்தவங்க நல்லா இருந்தாங்க. மகாபாரதங்கிறது என்னென்னா பேராசை கொண்டு பார்த்தோம்னா ஒருத்தர் அழிக்கணும்னு நினச்சதுனால கௌரவர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க 100 பேருமே. அதுதான் மகாபாரதம் உணர்த்துகிற கதை நமக்கு. அதனால் மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல விஷயங்களை நாம் யார் சொன்னாலும் ஏற்றுக்குங்க, எடுத்துக்கணும். அதுதான் கேட்டதில் பிடிச்சது தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராதிகா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஒரு நல்ல பல விஷயங்களை உங்களுக்கு அவங்க தெளிவுபடுத்திட்டு வராங்க. வாழ்க வளமுடன்.